வணக்கம், நான் பட்டு freefincale.com பணமயமான எதிர்காலங்கிறது வந்து புதுசாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் தன்னோட பணத்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு தொடர். இது அந்த தொடரில் 5ஆம் பகுதி. முதல்ல வந்து நம்மளுடைய கனவுகள், எதிர்கால இலக்குகள், பயம் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணதை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது, எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு எப்படி பணம் சேர்த்து வச்சு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த 5ஆவது பகுதியில் கிரெடிட் கார்டு எப்படி வாங்குறது, எதுக்காக வாங்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான கடனும் நீங்கள் எதிர்காலத்தில் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல கார், பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் இருந்தால் அதுக்கு கிரெடிட் கார்டு டெஃபினட்டாக தேவை. ஏன் தேவைன்னா, முன்னாடியே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கரெக்டான டைமில் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவங்க அந்த கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹோம் லோன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் என்னன்னு பார்ப்பாங்க. அது நிறைய இருந்தால்தான் உங்களுக்கு லோன் தரப்படும். நீங்கள் கிரெடிட் கார்டே வச்சுக்கலை, இதுக்கு முன்னாடி கடனே வாங்கலை, ஹோம் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி கடனே வாங்கலை அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரேட்டிங் வந்து நாட் அப்ளிகபிள் ஆர் இல்லைனா நோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து பர்மனன்ட் ஜாபில், அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் கம்பெனியில் வேலை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் முன்னாடி கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை டயத்துக்கு கரெக்டாக பே பண்ணியிருக்கேன், என்னால் அந்த பே பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் அந்த கிரெடிட் கார்டு. அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா அந்த ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக முதல் ரீசன் ஒரு கிரெடிட் கார்டு ஏன் தேவைங்கிறது. ரெண்டாவது வந்து, திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சடனாக ஒரு செலவு வந்துடுச்சு. நீங்கள் வெளியே போகிறீங்க, கையில் 10 ரூபா தான் இருக்குது, திடீர்னு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எதாவது பண்ணணும், விழுந்துட்டீங்க, அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு முதலுதவி பண்ணணுன்றதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் டக்குன்னு போய் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் வீட்டில் போய் யாரையா கூப்பிட்டு பைசா எடுத்துகிட்டு வான்னு சொல்ல வேண்டாம், கிரெடிட் கார்டு இருந்தால் டக்குன்னு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு டெஃபினட்டாக எமர்ஜென்சிக்கு கிரெடிட் கார்டை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு கிரெடிட் கார்ட்லேயும் டிப்பிக்கலாக நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 வாரத்துக்கோ மேக்ஸிமம் 4 வாரத்துக்கோ, அதாவது ஒரு மாதத்துக்கோ நீங்கள் பைசா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டியூ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து கிரெடிட் கார்டை ஒரு 10 தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10,000 ரூபா செலவாயிருக்குன்னா அந்த 10,000 ரூபாயை கட்ட வேண்டிய டியூ டேட் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு டியூ டேட்டுக்கும் இன்னொரு டியூ டேட்டுக்கும் எய்தர் 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸ் டைம் இருக்கும் கிரெடிட் கார்டை பொறுத்து. ஸோ அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ டியூவோ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிடணும். அப்போ தான் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். டியூ வச்சிங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் டியூ வச்சிங்களோ, இப்போ அந்த 10,000 ரூபாய் 1,000 ரூபாய் நீங்கள் கட்ட முடியல, 9,000 ரூபாய் தான் கட்ட முடிஞ்சது, 10,000 ரூபாய் டியூ இருக்குன்னா அந்த 1,000 ரூபாய்க்கு மாதத்துக்கு 2.5%லேருந்து 3.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் கட்டணும். மாதம் 2.5%னா வருஷத்துக்கு 2.5% மாதம்னா ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், அதாவது வருஷத்துக்கு 34%. சினிமாக்காரங்க கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கடன் வாங்க மாட்டாங்க. படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 20-25% தான் கடன் வாங்குவாங்க. ஸோ கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் பேலன்ஸ் வச்சிங்கன்னா அவுட்டு, அவ்வளோதான். அந்த கடன் வந்து அப்படியே கடன்னு ஏறிட்டு போயிடும். வித்தின் 1 இயர்க்குள்ளே டபுள் ஆகிடும் அமௌண்ட், ஈஸியாக டெய்லி ஏறிக்கிட்டே போகும் இன்ட்ரெஸ்ட். ஸோ மாதம் 2% இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வருஷத்துக்கு 3% தான் நார்மல், ஸ்டேட் பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வருஷம் நார்மல் அக்கௌண்ட்டில் வருஷத்துக்கு 3.5% தான் கொடுப்பாங்க. இது வந்து மாதத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டணும். ஸோ கிரெடிட் கார்டு விற்கிறவங்கலாம் நீங்கள் எப்படா வந்து கட்ட மாட்டீங்க, டியூ வைப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தவறாமல்
அந்த டியூ டேட்குள்ளே ஃபுல் பணத்தை கட்டிடணும். இல்லைனா யூஸே பண்ணாதீங்க. உங்களால் அந்த கட்ட முடியாது, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா தயவுசே கிரெடிட் கார்டு கிட்ட போகாதீங்க. அது யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. ரெண்டாவது, கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்மில் காசு எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு அந்த பொருளுக்கு வந்து உடனே உங்களுக்கு ஒரு டியூ வந்துடும். அந்த டியூ வந்து நீங்கள் டியூ டேட்டுக்கு உள்ளே கட்டினா போதும். ஆனால் நீங்கள் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை உள்ளே போட்ட உடனே மீட்டர் ஆரம்பிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் மீட்டர். டியூ டேட்டே கிடையாது, இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பொழுதுமே தயவு செய்து கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்மில் காசு எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும்னா தயவுசெய்து கிரெடிட் கார்டே வாங்காதீங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே, நான் என்னால் டியூ டேட்குள்ளே கட்ட முடியும், நான் ஒழுங்காக கிரெடிட் கார்டை வச்சுப்பேன், தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டேன், கடன் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் இருந்தால், உங்களுக்கு மட்டும் இருந்தால் போதாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேணும். வீட்டில் இருக்கிறவங்க தொல்லை பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். எப்படி வாங்கணுங்கிறது முதல்ல நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சும்மா அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த 4-5 பாயிண்ட்லாம் போட்டிருப்பாங்க, இது வாங்கினா இது அது இதுன்னு, அதெல்லாம் சும்மா படித்தா மட்டும் போதாது. நீங்கள் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போய் படிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். வாழ்க்கையில் தான் வேணும்னா கொஞ்சம் எஃபர்ட் போடணும்ல, சும்மா கிடைக்குமா? ஸோ அந்த எஃபர்ட் போடணும். நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போது கிரெடிட் கார்டு வாங்கும்போது முதல்ல வந்து இப்போ உங்கள் மாத சம்பளம் 20,000 ரூபான்னா உங்களுக்கு ரொம்பலாம் கிரெடிட் லிமிட் தரமாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு லிமிட் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 40,000லேருந்து 50,000 ரூபா தான் மினிமம். அது போதும் எனக்கு தெரிஞ்சு. 2 times மந்த்லி சேலரி. 20,000 ரூபா மந்த்லி சேலரினா 40,000 ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிங்க. அதுக்கு மேலே வாங்காதீங்க, ரொம்ப கஷ்டம். தேவையில்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பைசா கட்டுறது கஷ்டமாக போயிடும். ஸோ 40,000 ரூபா போதும். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ். இப்போ அதாவது இந்த கிரெடிட் கார்டு வாங்குறவங்களாம் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, இது வாங்கினா இதில் டிஸ்கவுண்ட்டு, அதில் கேஷ்பேக்கு, நான் சினிமாவுக்கு போனால் எனக்கு டிக்கெட்டு ஃப்ரீ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. எரிச்சலாக வரும். இதுக்கெல்லாம் வாங்காதீங்க. இதெல்லாம் அல்பி சுகம். இந்த மாதிரிலாம் பண்ணால் உலகத்தில் வந்து பணக்காரலாம் ஆக முடியாது. இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க. உங்களை வாங்க வைக்கிறதுக்காக அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறானே தவிர உங்களோட பெனிஃபிட்டுக்காக அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் தேவையில்லாமல் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வித் நல்ல பெனிஃபிட்ஸ் வேணும். எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தேவையோ அது முதல்ல அதை பார்த்துங்க. அதாவது இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது சில பேர் சில்லறத்தனமாக 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட், 2 ரிவார்ட் பாயிண்ட், இல்லை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, அது நீங்கள் இப்போ நிறைய யூஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு கணிசமான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. சில கிரெடிட் கார்ட்ஸ் 1 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ அது நான் 1 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்னா ஈஸியாக நிறைய அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. அந்த பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது முக்கியம். நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிவார்ட் காயின்ஸை வச்சு நீங்கள் வேறு தான் நீங்கள் செலவழிக்க முடியும் அப்படிம்பாங்க. எனக்கு அது அப்பீலிங்காக படலை. இப்போது எங்கிட்ட வந்து 5,000 ரூபாய் டியூ இருக்குதுன்னு வச்சுங்க. எங்கிட்ட ஒரு 5,000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, அட்லீஸ்ட் அந்த 5,000லேருந்து ஒரு 2,500 ரூபாயாவது அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்லேருந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் டியூ வந்து ஷுட் பி அட்ஜஸ்டட் எகெயின்ஸ்ட் கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற கார்டாக பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி செலவழிச்சிட்டே இருக்கணும். அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் நீங்கள் பாட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அப்புறம் டியூ அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு லாபம். ரெண்டாவது, யூஸ்ஃபுல்லான பொருளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டி பேங்க்கில் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் பெட்ரோல் பங்க்குக்கு போனீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம். ப்ளஸ் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை அவுட்ஸ்டாண்டிங் டியூக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறாங்க, சினிமாவுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கும் நான் பெட்ரோல் போடணும், சினிமாவுக்கு போகிறதுக்கும் நான் பெட்ரோல் போடணும். ஸோ பெட்ரோல் எல்லாத்துக்கும் தேவை. ஸோ
எனக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லையோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லையோ அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். இன்னொரு பாயிண்ட் வந்து கிரெடிட் கார்டு ஃபீஸ். ஒரு டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் கார்டு லிமிட்டை பொறுத்து இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நிறைய ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் ஃபீஸை வேவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபீஸை வேவ் பண்ணுறது கஷ்டம். ஃபீஸ் எனக்கு நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், ஃபீஸ் இல்லாமல் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டம். பட் டசன்ட் மேட்டர், ஃபீஸ் தான் கட்டிடுங்க. ஸோ இதான் பேசிக் ஐடியா. நீங்கள் பாலிசி பஜார் இல்லை பைசா பஜாருக்கு போய் கிரெடிட் கார்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். எங்கிட்ட ஒரு டீட்டெயில் போஸ்ட் இருக்குது, ஹவு டு கெட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ். நான் இதை சொன்னதெல்லாம் ஒரு போஸ்ட்டாக எழுதியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.